ரொம்ப நாள் கழிச்சு 5 மணி ரொட்டீன் வந்து வீடியோவாக போடுறேன். நைட்டே சுண்டல் ஊற வச்சுட்டு போயிட்டு குழம்பு வச்சுக்கலான்னு வந்ததும் அதை வேக போட்டுட்டு குழம்புக்கு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கு 2 பட்டை, கிராம்பு, 1 ஸ்பூன் சீரகம், சோம்பு பவுட்ரு பண்ணிவிட்டு இது கூட ஒரு பெரிய வெங்காயம், 10 சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு கொரப்பாக அரைச்சிட்டு அப்படியே டேரெக்டாக எண்ணெயில் தாளித்து விட்டுருங்க. எதுவுமே போட தேவையில்லை. அதுக்கப்புறம் 2 தக்காளி, கொஞ்சம் வரமிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், உப்பு போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம். நைட்டு நெய் காய்ச்சி வச்சுருந்தேன். அவ்வளோ வாசமாக இருந்தது. கண்டெய்னரில் வந்து மாற்றி வச்சுட்டு டிஃபன் பாக்ஸுக்கு பீட்ரூட் இடியாப்பம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கு பீட்ரூட்டை ஜூஸ் எடுத்து அந்த ஜூஸ் அங்கங்கே பபுள் வர அளவுக்கு சூடு பண்ணிவிட்டு மாவு பிசைஞ்சு புழிஞ்சு பாருங்கள். சூப்பர் சாஃப்டாக வரும். குழம்பு நம்ம தாளிச்சு விட்டு இருந்தது பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் வேக வச்சுருக்க சுண்டல், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போட்டு உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் விழுது விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும். சாப்பாடு, இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே. சைட் பை சைடு பால் காய வச்சு சாப்பாடு வச்சு பீர்க்கங்காய் பொரியல், இடியாப்பம், தேங்காய் பால் எல்லாமே வந்து ரெடி பண்ணி ஒரு 7:30 மணிக்கு எல்லா வேலையும் முடிஞ்சுது.